அவர்களோ புனிதமான இடமான பத்ரிநாத்தில் கடுமையான தவம் செய்தனர். நரநாராயணாவின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர்களுடைய மதிப்பை உலகத்திற்கே காட்ட விரும்பினார். எனவே தன்னுடைய திவ்ய அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை தவம் செய்து கொண்டிருந்த நரநாராயணரின் மீது வீசினார். ஆனால் பாசுபத அஸ்திரமோ அவர்கள் அருகில் வந்தவுடன் தன்னுடைய சக்தியையே இழந்தது. இதன் மூலம் அவர்கள் இருவரும் நிர்விகல்ப சமாதி என்ற உயர்ந்த நிலையை அடைந்ததாக சிவபெருமானோ அறிவித்திருப்பார். நரநாராயண அவதாரத்தின் நோக்கமே பூமியில் பேரழிவை ஏற்படுத்தி பல அதர்மங்களை புரிந்த சகஸ்கர கவசம் என்ற அரக்கனை வதைப்பதுதான். நரநாராயணாவால் சகஸ்கர கவசனை அழிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் சூரிய பகவான் அவரை பாதுகாத்ததுதான். எனவே தாங்கள் அடுத்த பிறவியில் சகஸ்கர கவசனை நாங்கள் நிச்சயமாக வதைப்போம் என்று நரநாராயணர் சபதம் எடுத்தனர்.